விஜய் மேல கேஸ் ஸ்ட்ராங் ஆக்க போறாங்கன்ற விஷயத்த கேள்விப்பட்ட தாத்தாவும் ரொம்பவே டென்ஷனோட இருக்கா. ஆனா காவேரியோ இந்த விஷயத்துல இருந்து விஜய் ஈஸியா வெளியே வந்துருவாங்கன்ற நம்பிக்கையோட இருக்காங்க. இதை பாக்குற வெண்ணிலாவோட மாமாவோ என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு, ஒருவேளை வெண்ணிலா ஏதாவது இவளுக்கு நம்பிக்கை கொடுத்துருப்பாளான்னு கேட்க, அதுக்கு பசுபதியும் அப்படி கொடுத்துருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவ மண்டைய கழுவி விஜயவே தாப்பக்க கூட்டிட்டு வந்தவல்ல, அதனாலதான் வெண்ணிலாவை என் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். இதுக்கப்புறமா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, போங்க உள்ள போய் சைன் போட்டு அந்த விஜய உள்ள தள்ளுங்க. அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையில இருந்து விஜயை வெளியே கொண்டு வர இவங்க நம்ம காலடியில தான் வந்து விழுகணும். அப்ப நம்ம இவங்களை பார்த்துக்கலாம், உங்களுக்கும் உங்களோட பிரச்சனையும் முடிஞ்சிடும், எனக்கும் ஏன் பிரச்சனையும் முடிஞ்சிடும் சொல்லிட்டு அவங்கள உள்ள கூட்டிட்டு போயிட்டு கரெக்டா போலீஸ்காரங்க கொடுத்த ஃபைல்ல சைன் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்க கெத்தோட உள்ள நுழைஞ்ச காவேரியும், ஒரு நிமிஷம் நான் ஒண்ணு பேசிக்கலாமா? ஆமா, இப்போ வெண்ணிலா சொன்னது போய் இவங்க மேல போய் கேஸ் தான் போட்டிருக்காங்கன்றத நான் நிரூபிச்சுட்டேனா, அதுக்கப்புறம் தான் விஜயை நான் இப்பவே கூட்டிட்டு போயிடலாம்னு கேட்க உடனே போலீஸ்காரங்களும் தாராளமா கூட்டிட்டு போயிடலாம். இதை கேட்ட பசுபதியும் ரொம்பவே அசால்ட்டா வெண்ணிலா இங்க வர போறான்ற நம்பிக்கையில பேசிட்டு இருக்கா போலன்னு சொல்ல, காவேரியும் வெண்ணிலா வரலனாலும் பரவாயில்ல, என்கிட்ட வெண்ணிலா கொடுத்த வாக்குமூலம் இருக்கு, அதுவே போதும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான விஷயத்த எல்லார் முன்னாடியுமே போட்டு உடைக்க, இதை கேட்டுட்டு அதிர்ச்சியில அத்தனை பேருமே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அதே சமயம் காவேரி இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காத விஜயும் இன்ப அதிர்ச்சியில உட்காந்து காவேரியை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ கைஸ், ஒரு வழியா காவேரி தான் நினைச்ச மாதிரியே தாங்கிட்ட இருக்க ஆதாரத்தை வச்சு விஜயை வெளியே கொண்டு வர போறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒன்று சேர போறாங்க. அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் தன்னோட காதலை புரிய வச்சு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க போறாங்க. பட் இதுக்கு நடுவுல வெண்ணிலா இவங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக வேற ஏதாவது விபரீத முடிவோ அப்படி இல்லைன்னா காவிரிக்கு ஏதாவது ஆபத்தையோ உருவாக்க வாய்ப்புகள் இருக்கா? இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.